ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து விமன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம வந்து அழுதோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ உங்களோட ஒரு ஃப்ரீடமை யார் எடுத்தாங்க? அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது தடுத்து வச்சுருக்காங்களா? உங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் இல்லையா? ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஆண் இறக்குற ஏஜை விட பெண் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக அவங்களோட ஒரு லிவிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. பசங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கா? ஒரு சின்ன ஒரு பையன் அழுகிறான் அப்படின்னா அந்த பையனை அழுக கூட விடாமல் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் இருக்கும். யாரடி நீ மோகினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அவங்க ட்ரெயினராக இருப்பாங்க, தனுஷ் வந்து ட்ரெயினியாக இருப்பாங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளம்னு வரும்போது நம்ம என்னதான் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறோம், ஈக்வாலிட்டி பற்றி பேசுகிறோம், அவங்களோட ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனே என்னவா இருக்கும் அப்படின்னா பையன் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும். ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஜென்ரலாக நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், காலேஜ் டேஸ் ஆகட்டும், இல்லை ஒர்க்கிங் பிளேஸில் இப்போ ஆகட்டும், நிறைய விஷயங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு பிரச்சனை சின்னதாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து விமன்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது நான் ஏன் ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயந்தான். நம்மளோட சேனல்லையுமே வந்துட்டு அதிகமான ஒரு ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி மென்னா விமனா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மென் தான் வந்து அதிகமாக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட நான் இந்த ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு அழுகை அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அழுதோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த அழுகை அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நிறையா பேர் இதை பற்றி பேசுகிறோம். நம்ம அழுகும்போது நம்ம வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம், நம்ம வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லி எவ்வளோ சொன்னாலுமே, ஆனால் ஏன் வந்து அந்தளவுக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல அழுகிற அளவுக்கு ஒரு ஆண் வந்து அழுகிறதில்லை? அவங்களோட எமோஷன்ஸை வந்து ஏன் அவங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ உங்களோட ஒரு ஃப்ரீடமை யார் எடுத்தாங்க? அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது தடுத்து வச்சுருக்காங்களா? உங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் இல்லையா? நீங்கள் அழுகிறதுக்கு வந்து உங்களுக்கு யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களா? உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் என்னோட மைண்டில் நிறையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு ஏ அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக என்ன நடந்தாலுமே அவங்க வந்து டக்குன்னு வந்து அழுதுருவாங்க. அப்படின்னா அவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஆனால் இதில் வந்து எனக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்னா, அதில் நான் சக்ஸஸ் ஆனேனா ஃபெயிலியர் ஆனேனா அதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்கு வந்து அந்த இடத்துல என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. அப்போ நான் அழுதுட்டேன். அப்போ நான் அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ என்னால் நிம்மதியாக தூங்க முடியுது. இன்னொரு ஒரு பர்சன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியே இருக்கிற பார்க்குறவங்க மற்றவங்களோட பார்வையில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷன்ஸை, ஃபீலிங்ஸை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சர்டைன் பீரியடில் அவங்க தேக்கி வச்சிருந்த எல்லா எமோஷன்ஸையுமே வந்து ஒரே நாளில் வந்து அந்த ஒரே ஒரு டைமில் வந்து அப்படியே ஃபுல்லாக அதை வந்து பர்ஸ்ட் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஏங்கிற பர்சன் வந்து மென்டலி நல்லா இருப்பாங்களா, இல்லை பிங்கிற பர்சன் நல்லா இருப்பாங்களா? நம்ம லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏங்கிற ஒரு பர்சன் எப்போவுமே அவங்களுக்கு வந்து அழணும்னு தோணுதுன்னா அழுதுடுறாங்க. அப்படின்னா அவங்க தான் வந்து அவங்களுக்கு மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, நம்மளோட ஒரு ஸ்டாட் படி தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ வந்து கம்பேரிட்டிவ்லி பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக வருது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து டெத் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஆண் இறக்குற ஏஜை விட பெண் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக அவங்களோட ஒரு லிவிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அது யார் வந்து தடுக்கிறாங்க? உங்களோட ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து யாருமே தடுக்கிறது இல்லை. ஸோ நீங்களும் கூட ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அழுதுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம். இல்லை, இது வந்து நான் என் சின்ன வயசுலேருந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அழுகை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன் வந்து பசங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கா? அதனால தான் அவங்க எந்த ஒரு எமோஷன்ஸையும்
காட்டிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜியோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்போம். நிறையா வைரல் ஆச்சு அந்த ஒரு இன்டர்வியூ. பசங்க வந்து அழுகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபேமிலியில், நம்ம சொசைட்டியில், எல்லா இடத்துலையுமே, ஸ்கூல்லே ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு பையன் அழுகிறான் அப்படின்னா அந்த பையனை அழுக கூட விடாமல் பாய்ஸ் ஓன்ட் க்ரை அப்படின்னு சொல்லியே அந்த பையனுக்கு வந்து அழுகிறத வந்து தடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் இதை பார்த்து வளர்கிற ஒரு ஆண் பசங்க வந்து அப்படின்னா அழுகக்கூடாது, பசங்கன்னா அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு மைண்ட் செட்டோட வளர்கிறதுனால அவங்களால அந்த எமோஷன்ஸை காட்ட முடியல அப்படிங்கிறது மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரெட் வினர் ஆஃப் தி ஃபேமிலி யார் இருப்பாங்கன்னா அம்மாவா அப்பாவா அப்படின்னா 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலுமே கூட மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அந்த இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும்போது அப்பாவோட இன்கம் தான் அதிகமாக இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம ஃபேமிலியில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் சொல்கிறது மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து சொல்லிடாதீங்க, காமனாக இப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மா தான் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆண்களோட இன்கம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில் வந்து மச் நீடடாக இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால் அவங்களால எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலுமே, அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஃபேமிலிக்காக அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்களோ அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம். இது நம்ம நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா வை இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக போயிடக்கூடாது. ஒரு விமன் ஆகட்டும், ஒரு மென் ஆகட்டும், 2 பேருமே வந்து அந்த இன்கம் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து 2 பேருமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து வாழ முடியும் இல்லை கடைசி வரைக்குமே. அவங்க 2 பேருமே வந்து ஃபேமிலி அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்களையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க, இன்கம் வைஸ்லையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த லைஃப் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. இது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமாவாக கூட இருக்கலாம். இது வந்து யாரடி நீ மோகினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அதில் வந்து தனுஷ், நயன்தாரா அவங்க இருப்பாங்க. அதில் வந்து தனுஷை விட நயன்தாரா வந்து ஒரு சீனியர் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து தனுஷ்க்கு வந்து ட்ரைனிங்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீனில் வந்து தனுஷ் ஒன்று தப்பாக பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும் ஃபுல்லாக, அந்த இடம் ஃபுல்லாகவே ஆஃபீஸில். அப்படி இருக்கும்போது தனுஷ் அந்த இடத்துல நயன்தாரா என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க அழுதுருவாங்க. இவனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நயன்தாராவோட சீனியர் மேனேஜர் வந்து அவங்கள திட்டும்போது அவங்க அழுதுருவாங்க. அந்த இடத்துல கடைசியில் வந்து தனுஷ் வந்து அந்த ஹோல் நைட் உட்காந்து அந்த ப்ராப்ளம் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது 2 பேரில் வந்து அவங்க ட்ரெயினராக இருப்பாங்க, தனுஷ் வந்து ட்ரெயினியாக இருப்பாங்க. பட் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராப்ளம்னு வரும்போது நயன்தாரா இமீடியட்டாக வந்து அழுதுடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தனுஷ் வந்து ஒரு ஹோல் நைட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் சினிமாவில் இப்படி காமிக்கிறதுனால நம்ம அதையும் பார்த்து வளரோம் சின்ன வயசுலேருந்து. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதுலேயும் கூட ஹீரோயின் வந்து டக்குன்னு அழுகிற மாதிரியும், அந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறதுனால மேபி அது ஒரு ரீசன். அதை நம்ம பார்த்து வளர்கிறதுனால அந்த மாதிரி நம்மளோட ஒரு இதுவுமே வந்து மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறோம், ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறோம், எல்லாமே பேசினாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷனே என்னவாக இருக்கும் அப்படின்னா பையன் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும், செம்மையாக ஏர்ன் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணு 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டபுள் த டைம்ஸாவது இருக்கணும், அட்லீஸ்ட் 1 லேக்காவது இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது வந்து பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கிறதுனால இனிமேல் எம்பவர்மெண்ட், ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலுமே அது இன்னுமே சொசைட்டியில் வந்து ரியாலிட்டியாக மாறலை அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே தாகணும். ஒருவேளை இது வந்து ஈக்குவலாக இருந்தால் கூட ஓகே தான், நான் 50 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களும் 50 ஏர்ன் பண்ணால் எனக்கு ஓகே, இல்லை என்னை விட அவங்க கம்மியாக ஏர்ன் பண்ணாலுமே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் எப்போ மாறுதோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எப்போ மாறுதோ அவங்களால ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 4 விஷயத்தையும் தாண்டி வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஒரு எமோஷன்ஸையோ உங்களோட ஒரு ஃபீலிங்ஸையோ யாருமே வந்து தடைப்படுத்தலை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ உங்களோட எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையுமே வந்து நீங்கள் வெளியே காமிங்க. ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் கிடைக்கும். அப்படின்னா அதை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, அதை ஏன் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கொஸ்டினாக நான் வைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.